சாயங்காலம் 6 மணிக்கு குட்டி பசங்களாம் ரோட்டில் கிரிக்கெட் விளையாடவே அதை வேடிக்கை காட்டலான்னு நானு ஒய்ஃபு மகன்னு 3 பேரும் ரோட்டு பக்கம் வந்துட்டோம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஐயா ரோட்ல வார போறவங்கள வேடிக்கை பார்க்குற மூட்ல இல்ல. அப்படியே பொழுது சாயவே ஒய்ஃபுக்கு ப்ரௌனி வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன்னு நானு மகன் ஒய்ஃபுன்னு 3 பேரும் வெளியே கிளம்பிட்டோம். அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஈவெண்ட் சென்னையில் ஏப்ரல் 17, 18, 19ஆம் தேதி நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும். ஏப்ரல் 19ஆம் தேதி தான் அம்மா ஆப்ரேஷனுக்காக கோயம்புத்தூர்ல அட்மிட் ஆகிறாங்க. ஸோ அதுல இருந்து 24ஆம் தேதி ஆப்ரேஷன் வரைக்கும் நான் கோயம்புத்தூர்ல இருப்பேன். ஆக இந்த டைட் ஷெடியூல்ல நான் ஒய்ஃபையும் குழந்தையும் மிஸ் பண்ணுவேன். சரி, அதான் குட்டியா வெளியே போயிட்டு கொஞ்சம் மனசார டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாமேன்னு பக்கத்துல இருந்து ப்ரௌனி கடைக்கு வந்து ஆசையா ப்ரௌனி ஆர்டர் பண்ணியாச்சு. அது என்னவோ தெரியலங்க, பர்டிகுலரா இந்த கடை ப்ரௌனி என் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே கடையிலே புதுசா ஸ்வீட் பீட் ஐஸ்கிரீம்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணேன். டேஸ்ட் செம்ம யூனிக்கா இருந்துச்சு. வாங்கின ப்ரௌனி ஐஸ்கிரீம் எல்லாம் வெளுத்து கட்டிட்டு 3 பேரும் வீட்டை பார்க்க கிளம்பிட்டோம். இப்பதான் ரியல் சேலஞ்சே ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வந்த கையோட ஒய்ஃப் எம்ஜேவை தொட்டில போட்டாட்டவே வீட்டுக்கு தேவையான தண்ணியை பிடிக்கிறதுக்கு தெருவீதியில் இருக்கிற பைப்ல போயிட்டு குடத்தை வச்சிட்டேன். அப்பப்போ ஒரு கண்ணு வச்சுக்கணும் இந்த பையன் தூங்குறானா இல்லையான்றதை. எப்படியும் குடம் நிறைய கொஞ்சம் லேட்டாகவும் ஒய்ஃப்க்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு கிச்சன் பக்கம் வந்தேன். குடத்துல தண்ணி ஊற்ற சொன்னாங்கன்னு ஊற்றி கொடுத்துட்டேன். அங்கே தண்ணி ஊற்றுறதுல கோட்டையை பிடிச்சேன்னா இங்கே தண்ணி நிறைக்கிறதுல கோட்டை விட்டேன். ஒரு குடம் தண்ணி நிறைஞ்சு கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்புறம் 2 குடம் தண்ணியையும் கொண்டு கிச்சனில் வைக்கவே ஒய்ஃபும் கிச்சன் ஒர்க்ஸ்லாம் முடிச்சு டின்னரை கொடுத்தாங்க. டின்னரையும் பக்காவாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்ச கையோட ஒய்ஃப் கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விளக்கவே நான் நம்ம எம்ஜே குட்டியோட துணியெல்லாம் தோச்சிருந்துச்சுன்னு காய போட்டேன். டைமிங்னா டைமிங், பர்ஃபெக்ட் டைமிங். நான் துணியை காய போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒய்ஃப் பாத்திரம் விளக்கிட்டாங்க. ஆக நண்பர்களே, 1 மணி நேரம் ஊர் சோவாரனால வீட்டு வேலைலாம் எப்படி குமிஞ்சிருச்சு பாருங்க. இத்துடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜஸ்டிஜி.